காங்கிரஸை பொறுத்தவரை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கூட ஒட்டிக்கிருக்கோம். அதிமுக அதிகாரம் இருக்கா, அவங்க கூட ஒட்டிட்டு இருப்பாங்க. அதிகாரத்தை விட்டு 2011 காலகட்டத்தில் திமுக இறங்குது. திமுக இறங்கினோடனே 2013 காங்கிரஸ் பிச்சுட்டு போயிருச்சு. காங்கிரஸ் இந்தியாவிலே ஒரு 2-3 மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் அங்க கர்நாடகாவில் கேரளாவில் இருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் காங்கிரஸே இருக்கு. கேரளாவில் மட்டும் தான் பிஜேபி பெருசாக நுழைய முடியல. 2 கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருப்பதனால அங்க அதுக்கான வேலை எடுபடலை. மூணுமே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் 3 இருக்காங்க. அதனால அங்க உள்ள நுழைய முடியல. காங்கிரஸ் கம்யூனிஸ்டே வந்துட்டு இருக்காங்க. பிஜேபியோட ரோல் இல்லை. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் ஆளும் கட்சியாக யார் இருந்தார்களோ அவர்கள் மீதே குதிரை சவாரி செய்து பழக்கப்பட்டுச்சு. இப்ப திமுக வென்றிருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் வெளியே வராது. திமுக வெல்லல, காங்கிரஸ் வெளியே வருது. வெளியே வந்தது மட்டும் இல்லாம இனியும் இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல இனி வரப்போற உள்ளாட்சி, பாராளுமன்ற, சட்டமன்றத்திலையும் நாங்க தமிழக வெற்றி கழகத்துறையை தொடர்வோம்னு அறிவிச்சுட்டாங்க.